நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். உங்கள் வாழ்வு சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும் காலையாய் கர்த்தரை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே, நான் உங்கள் வீட்டு விலகக்கூடாது ஐயா, உங்கள் வீட்டு தூரமாய் இருந்து விடக்கூடாது ஐயா, உங்கள் வீட்டு தூரமாய் நடந்து விடக்கூடாது ஆண்டவரே. இடைவிடாமல் உண்மை பின்பற்றுகிறவனாய், எப்பொழுது உண்மை சார்ந்தவனாய், எதற்கும் உண்மையை முன்னிறுத்துகிறவனாய், எதுவாக இருக்கட்டும் அது நீர்தான் என்ன காரியங்களை செய்வீர் என்று சொல்கிறவனாய், என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் உரிமையை எனக்கு நீ தந்திருக்கிறீர். அந்த தைரியம் என் திடனும் ஒரு நாளும் என்னில் குறைத்துக் கொள்ளாதபடிக்கு என் காரியத்தை கர்த்தர் மேற்பட்டுக் கொள்வார். அவர் நான் கைவிடப்பட மாட்டேன் என்ற தைரியம் என்னில் இருக்கிறது. என் உடன்பிறப்புகள் ஒருவேளை கைவிடலாம், என்னை பெற்றவர்கள் ஒருவேளை கைவிடலாம், ஏன் நான் நம்புகிற மனிதன் கைவிடலாம். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். அவர் பேர் சொல்லி அழைத்த கர்த்தர். அதனால் தான் சொன்னார், நீ ஒரு பெயர் பெறுவாய் ஐயா. எப்படி கைவிடப்படாத ஒரு நகரம் பார்த்தையா, பார்த்தோம். கர்த்தர் அவளை கைவிடலை. இக்கட்டு இருந்தது, நெருக்கம் வந்தது தான், இழப்பு இருந்தது தான், இன்னலும் இருந்தது தான், தொல்லைகள் வந்தது தான். ஆனால் எங்கே போனது என்று தான் தெரியவில்லை. அது எங்கே போனது என்று தான் தெரியவில்லை. ஒன்று புரிந்து விட்டோம், God never forsaken that. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. I never seen a single person in my life என்று தாவீது சொல்கிறார். அதனால் மறவாதீர்கள், கர்த்தர் உங்களை கைவிடும்படி அழைக்கவில்லை. அவர் உங்களை கரம் பிடித்தது உண்மையானால், உங்களை அவர் கரம் பிடித்தது, நீங்களும் அவர் கரம் பிடித்ததை பற்றி கொண்டது உண்மையானால், தைரியமாக நில்லுங்கள், திடநில்லுங்கள். கரை சேர்க்காமல் அவர் விட மாட்டார். ஐயோலே மறிந்து போகிறேன் என்றார். நடக்க சொன்னவன் நான் தான் ஐயா, உன்னை மடிய வைப்பேன் நடப்பா. ஏன் பயப்பட்டாய் பேசு? எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க இந்த விஷயம். என்ன ஆச்சரியம்னா, மீனவன் ஒரு 80% நீச்சலை நம்புவான். இதுதானே, நீச்சலை தெரியாதவங்க படகுல ஏற்ற மாட்டானுங்க. 80%, ஒரு 20% தான் நீச்சல் அடிக்க முடியாது. கடலில் நடுக்கடலில் போய் மாட்டினா தான் அப்படி கூட எங்கேயா நீச்சல் வச்சு எதுனா ஒன்று ஒரு படகுக்கிட்ட வந்துடணுன்னு பேசப்பட்டுருவான். அப்படி நீச்சல் தெரிஞ்சவன் தண்ணியில் மூழ்கினவனை காப்பாற்றுன்றான். நீச்சலே மறந்துட்டான். நான் தான் நீச்சல் அடிக்கணும்னு தெரியல, அவனுக்கு புரியல. தன் நிலையை ஒன்றிய அவனுக்கு புரியல. அவனுக்கு நடக்கும்போது அவனுக்கு உச்சத்தலையில் அப்படியே குளிர்ந்துச்சு. எல்லாருக்கும் கிடைக்காது பாக்கி எனக்கு கிடைச்சது. நான் கடல் மேலே நடக்கிறேன், வா போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும், என் மாமியார்கிட்ட சொல்லணும். ஆகாதவன் சொன்னான், இன்னையா நடப்பேன், நீ நடந்துறியா கடல் மேலே? நான் நடந்தேன் சொல்லணும்னு நினச்சிருப்பான் பொழுது உடனே முடிஞ்சான் டைம். என்ன சொன்னான்னு நினச்சாலும் தெரில, எனக்கு தெரிலங்க. நீ இல்லையா, இதெல்லாம் நீ கற்பனை பண்ணலாமான்னு கேட்பீங்க. அவன் ஆண்டவர் சொன்னான், ஏன் பயப்பட்டான்? காற்று கடலை பார்த்தான், அடிக்கிற கடலை பார்த்தான். அந்த மக்கள் தான் அவன் நடந்து வந்தான் தேவப்பிள்ளையிலே. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றை மாத்திரம் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களை முழுகடிக்க உங்களை தெரிந்து கொள்ள முடியும். கடலில் முழுகிட்டத, புத்தகத்தில் முழுகிச்சுப்பத, போராட்டமாக இருப்பத, இதே என்னுடைய வார்த்தையாக இருக்க வேண்டாம் என்கிறார். உங்களை முழுகடிக்க அழைக்கவில்லை, உங்களை மிதக்க பண்ணவும் மேலே கொண்டு வரவும் போதுமானவராக இருக்கிறார். இரும்பு மிதக்கிற்றையா, இரும்பு மிதக்கிட்டு எங்கே விழுந்தது என்று கேட்ட உடனே கொம்பு போட்டால் இரும்பு மிதக்குது, கொம்பு மிதக்குதா எனக்கு தெரியல, ஆனால் இரும்பு வந்து மிதக்குது மேலே. தேவ பிள்ளைகளை இந்த காலையில் அவர் கைவிட மாட்டார், நம்புங்கள். ஏராளை சொல்ல நான் விரும்புகிறேன், ஆனால் நேரம் கவனிப்போம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தில் தன் மகன் சாலமோனிடத்தில் தாவீது ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பலம் கொண்டு தைரியமாக இருந்து கிரியை நடப்பேன். வாசிங்க. பயப்படாமலும் கலங்காமல் இரு, இருப்பார்.
பயப்படாது. இப்படியா செய்வேன், இவ்வளோ பெருசாக கட்டணுன்றாரு. அவர் போட்டுருக்கிற பட்ஜெட்டை பார்த்தா அந்த பட்ஜெட்டுக்கு பணம் இருக்குமான்னு தெரியல. அங்கே ஒரு ரூமை வைட்டார், இங்கே ஒரு மேலே வைட்டார், இங்கே செல்ஃபை வை, இதில் வெண்கலத்தில் அதை செய்யிட்டாரு, அங்கே தூவபீட இதில் இருக்கணும்ட்டாரு. எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கையில் நிறுத்திட்டார். டிராயிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு போயிட்டான். யார்? தாவீது. ஆண்டவருக்கு டிராயிங்ஸ் அவங்க கையில் கொடுத்துட்டார். டிராயிங்ஸை கொடுத்த உடனே சவதிக்கிறான். அவனால் ஏன்ற மட்டும் சவதரித்தேன், என்னுடையது நான் கொடுத்து விட்டேன், இன்னும் மிச்சம் இருக்கிறது, நீங்கள் கொடுக்க மனதிருந்தால் கொடுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்களும் அதிகமாய் கொடுத்து விட்டார்கள். ஜனங்களும் அதிகமாய் கொடுத்து விட்டார்கள். 1 28 நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க, அப்புறமா படிச்சிங்க. அப்போது ஜனங்கள் திரளாய் கொடுத்தார்கள். ஆண்டவரே நாங்கள் இப்படி கொடுப்பதற்கு எம்மாத்திரம்டா. 29 அதிகாரத்தில் அப்படி நிகழ்வெல்லாம் பார்க்குறீங்க. அதன் மத்தியில் தான் இப்போது சொல்கிறார் சாலமோன் கிட்ட, பயப்படாத சாலமோன், பயப்படாது. எல்லாத்தையும் செலவு பண்ணி நஷ்டமாகி நிற்கிறேயா என்று சொல்ல விடமாட்டாரையா உன்னை. என்றெல்லாம் போயிடுச்சையா, ஆலயத்தை கட்டி எல்லாத்தையும் இழந்துட்டையா என்று சொல்ல விட மாட்டார் சாலமோன். பயப்படாத. He will provide you. He will provide the people. He will do that until you finish the work what God has ordered to you to do that. உன் தேவன் உனக்கு சொல்லியிருக்கிறார், அதை செய்வார், அதை செய்து முடிப்பார். அதனால் பயப்படாது. எதுக்கும் பயப்படாது என்றார். எதற்கும் பிள்ளைகள் நம்ம ஜீவியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சாலமோனுக்கு தாவீது சொன்னது நம்மிடத்திலும் தான், நம்முடைய காரியங்களும் தான் ஆண்டவர் பயணங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தை எட்டி கட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கட்டும், அல்லது கர்த்தருக்கான காரியங்களை செய்ய நீங்கள் திட்டமிடுதலின் பணியில் எதுவாக இருக்கட்டும். ஐயோ ஆசைப்படுறையா, அதெல்லாம் அப்படியே கொடுக்கணும்னு விரும்புகிறேன், என்னால் கடைசி கொடுக்க முடியுமா, கடைசி செய்ய முடியுமா, அப்படியா முடியுமா என்றெல்லாம் சத்துரு பயமுறுத்தினாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று நியமித்தவைகளை செய்து முடிக்க, செய்து நிறைவேற்றிட, செய்யாமல் விடவே மாட்டா, கைவிட மாட்டா. கைவிட நம்புங்க. பிள்ளைகளை மறந்து போகணும். காலையில் சொல்ல வந்து வார்த்தை, நீங்கள் கைவிடப்படாதே நகரம் என்று பெயர் பெறுவார். You will be called. Book of Isaiah, chapter 62, verses 4. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 62 அதிகாரம் 4 வாக்கியம். யாராவது நீ இனி கைவிடப்பட்டவன் என்று எண்ணப்படாமல், நம்புப்பா. வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை கட்டவமாங்கய்யா. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க. இனிமே ஒரு கணவன், அதுக்கு மேலே ஒரு குடும்பம், பிள்ளை, இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் உலகம் கேட்டுக்கொண்டிருந்த காலங்கள் இனியும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது நம்முடைய குடும்பங்கள் மத்தியில். ஆனால் ஆண்டவர் சொல்லும் ஒரு வார்த்தை, நீ கட்டப்படுவாய், நீ வாழ்க்கைப்படுவாய், நீ நன்றாக இருப்பாய், நீ பாழ் தேசம் அல்ல, நீ பாழ் நிலம் அல்ல. பாழானது போல உலகம் சொல்லட்டும், எல்லாம் பாழாயிட்டையா, எல்லாம் வீணாயிட்டையா, ஓடினதெல்லாம் வீணாகி போயிட்டையா, எல்லாமே நஷ்டமாய் போயிட்டையா என்ற நிலையில் ஒரு பேர் இருக்கலாம், இப்பொழுதும் இருக்கலாம். ஆனால் அதுவே தான் தொடர்ச்சி அல்ல என்கிறார். தேவ குடும்பங்களை, இந்த காலையில் உங்கள் மனதை நான் எழுத விரும்புகிற ஓர் காரியம், நீங்கள் கைவிடப்படாத நகரம் என்ற பெயர் பெற்ற ஜனம். நீங்கள் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெற்ற ஜனம். நான் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெற்றவன். தெளிவை ஆண்டவர்கள் அறிக்கை. I believe in the Father. I believe in the Lord. என்னை நீர் கைவிட மாட்டீரையா, உம்முடைய நான் கரம் பெற்றிக் கொண்டு தொடரட்டும், நான் ஓடட்டும், செயலாற்றட்டும், நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். 94ஆம் சங்கீதம் 14ஆம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள். Psalm number 94 verses 15.
கர்த்தர் தம் ஜனத்தை நிகழ விடாமலும் கர்த்தர் தம் ஜனத்தை ஒரு நாள் நிகழ்வுன்னா நிகழ்தல்னா வெட்கப்படுதல். அவங்க முகத்தில் எப்படி போய் பார்க்க முடியும்? அவனை அப்படி செய்கிறேன் இப்படி செய்வோம் அப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டேன், ஒன்றும் செய்யறதுக்கு இப்போதைக்கு நிலை இல்லை, இப்படி பார்த்தா நான் அவங்கள நல்லா இருக்காது, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க என்ற நிலை. அப்படி தான் நிகழ்தல். என்னது நிகழ்தல்? நல்லவோ சொல்லிட்டேன், அப்படி செய்யணும் நான் சொல்லிட்டேன், எழ முடியும் இல்லை, அது நிகழ விட மாட்டான். கர்த்தர் நிகழ விட மாட்டான். அப்புறம் தம் சுதந்திரத்தை கைவிட மாட்டான். நான் ஒரு சுதந்திரம், என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறான். அதுவும் யாரு கொடுத்து? சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறா. எப்படி என்னை விட்டுருவாராயா? அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரம் நான் என்று தைரியம் நமக்கு இருக்கணும்னு கற்று விரும்புகிறார். அதுக்குரியவர்களாய் நின்று